வெல்கம் டு எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.13 பார்க்க போகிறோம். இது வந்து 1 மார்க்கு. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே 1 மார்க் தான் இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 9 இருக்குது. இந்த 2வையும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். இந்த 2வையும் 9ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். அப்போது -11,7 அதுதான் ஆன்சர். 11,7 இப்போ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இருக்குது. அப்போது க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் வரும், ஞாபகம் வச்சுங்க. -11,7 க்ளோஸ்டு ப்ராக்கெட், மாடுலஸ் இருக்கிறதுனால க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் ஒய்ன்னு இருக்குது. அதே லெஸ் தேன் தான் இங்கேயும் வரும். இங்கே முன்னாடி பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பியை ரெண்டு பக்கமும் எழுதிங்க. எக்ஸ்பி லெஸ் தேன் ஒய்பின்னு எழுதிங்க. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ என்ன ஆரம்பிக்கணும்? 2ல் ஆரம்பிக்கணும். இங்கே கீழே எதுவும் மாடுலஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதனால் 2, அதுதான் ஆன்சர். சரிங்களா? மாடுலஸ் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னு வச்சுக்க. சரிங்களா? 2, அதுதான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து -5,5. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். 3லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? 2, இங்கே மாடுலஸ்லாம் இருக்குது, எல்லாத்துலையும் ரெண்டுத்துலேயுமே மாடுலஸ் இருக்குது. அப்போ 2 வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட், 2, க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆன்சர் தான் வரும். சரிங்களா? அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின். சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா 5, 1, 2ன்னு இருக்குது. இப்போ 5 + 1 + 2 மூணுத்தையும் ஆட் பண்ணி என்ன வருது? 8. சரிங்களா? அப்போ 18 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதுதான் சிக்ஸ்த்து கொஸ்டின். செவன்த் கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 3 1 ஆட் பண்ணுங்கள், 4. அந்த ஆன்சர் 4 இல்லை, -4 தான் இருக்குது. -4 தான் ஆன்சர். சரி, எயித்து கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா 0.25 இருக்குது. 5 மல்டி பண்ணிங்கன்னா என்ன வரும்? 25ன்னு வரும். சரிங்களா? இந்த ஆன்சர் 0.5 ஆன்சர். அடுத்தது நைன்த் கொஸ்டின். இந்த வேல்யூ ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஏ இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, அப்புறம் பி, இங்கே பி இருக்குது, அப்புறம் இந்த சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. எல்லாமே கேன்சல் ஆகிடுது. மொத்தம் 2A 2B 2C இருக்குது. எல்லா ஏ ஃபுல்லாக கேன்சல் ஆகுது, பியும் கேன்சல் ஆகுது, சியும் கேன்சல் ஆகுது. ஆன்சர் என்ன கிடைக்கும்? எல்லாமே கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அடுத்தது 10th கொஸ்டின். 3 is the logarithmic of 3 is the logarithm of 343 இருக்குது. 343 அந்த 3 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே இருக்கிற 4 மட்டும் எடுத்துங்க, இங்கே இருக்கிற 3 எடுத்துங்க. இந்த 3யும் 4யும் ஆட் பண்ணிங்க. 3யும் 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். இட்ஸ் 11th கொஸ்டின். 11th கொஸ்டினில் 2x² ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்னது? 2. அடுத்து 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கேவோட வேல்யூ டபுள் டிஜிட்டில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. 2 வேல்யூ வரும் கேவோட வேல்யூ. -8 + 8. இந்த 16 இருக்குது பார்த்தீங்களா, அதை 8ன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 வேல்யூக்கு இருக்கிற ஆன்சர் அது ஒன்று தான். இது எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 10 -8 6ன்னு ஒரு ஆன்சர் தான் இருக்குது. -8, 8 டபுள் ஆன்சர். இது 13th கொஸ்டின். x² ஆரம்பிக்குது. சரிங்களா? நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. அந்த 2 ஸ்கொயரில் இருக்கிற 2வை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 14th கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா 3x² - 5x - 7 = 0 இருக்குது. 3x² - 5x இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் மட்டும் ப்ளஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். அதுதான் 3x² + 5x - 7, அதுதான் ஆன்சர். 15th கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா 8 and 2 இருக்குது. ஒரு 8ஓட ஒரு 1 ஆட் பண்ணுங்கள், 9 வந்துடும். 2ஓட ஒரு 1 மைனஸ் பண்ணுங்கள், 1 வந்துடும். சரிங்களா? ஃபிஃப்டீன்த் கொஸ்டின். இப்போ 8ஓட ஒரு 1 ஆட் பண்ணுங்கள், 9 வந்துடும். 2ஓட ஒரு 1 மைனஸ் பண்ணுங்கள், 1 வந்துடும். சரிங்களா? இப்போ 9,1 அதுதான் ஆன்சர். அடுத்து 16th கொஸ்டின். 16th பார்த்தீங்கன்னா x² - kx + c இருக்குது. இதுதான் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா b² - 4ac அப்படின்ற ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க.
இப்போ ஆன்சரில் எதுவும் பிலாம் வரல. சரிங்களா? கே ஸ்கொயர் மைனஸ் 4c அதுதான் ஆன்சரு. இது கேன்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. கே ஸ்கொயர் மைனஸு 4c ஏ விட்டுருங்க. இது கே ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. மைனஸு 4c அதுதான் ஆன்சர். சரிங்களா? செகண்டாக 4 வர மாதிரி எங்கேயும் இல்லை. இது சி வருது, இங்கே கே ஸ்கொயர் வருது, இங்கே 8c தான் வருது. சரியா? அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் 4c அதுதான் ஆன்சர். அடுத்தது 17th கொஸ்டின். 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 1. இப்போ 2 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3. இந்த 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின். 18th பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2xங்குது. அதே ஞாபகிச்சுக்கோ, 1/2ன்னு ஞாபகிச்சுக்கோ. மைனஸ் இது நடுவில் இருக்குங்களா? அப்போ மைனஸ் 1/2 அதுதான் ஆன்சர். அடுத்தது 19th கொஸ்டின். 19th எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 4 தான். 20th கொஸ்டின். 20th கொஸ்டினில் இங்கே பார்த்தீங்கன்னா 13 இருக்குங்களா? இந்த 13ல் 1 3 ஆட் பண்ணால் 4 அப்படின்னு ஞாபகம். அது ஆன்சர் 4. சரிங்களா? எல்லா 1 மார்க்கும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 3rd சாப்டர் 1 மார்க் பார்க்கலாம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.